தமிழ்நாடு ஊர வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் வாழ்க. தமிழ்நாடு ஊர வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் வாழ்க. போராடுவோம், வெற்றி பெறுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். இறுதி வெற்றி நமதே, இறுதி வெற்றி நமதே. போராடுவோம், வெற்றி பெறுவோம். இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க, வெற்றி பெறுவோம். தூங்க விட மாட்டேங்கிறீங்க. இப்படி கத்திக்கிட்டே போராடிக்கிட்டு இருந்தா ஜெயிச்சிருவீங்களா? கத்தாம இது பண்ணுங்க தம்பி. எதிர்நீச்சலும் வாழ்க்கையில போராட்ட குணம் இருந்தா தம்பி ஜெயிக்க முடியும் தம்பி. எதிர்நீச்சலும் போராட்டமும் மனசுல வேணும். இன்னுமா எதிர்நீச்சலை பத்தி கத்துக்கிறாம இருக்கே, அதை கத்துக்கணும் தம்பி. எதிர்நீச்சலை வாழ்க்கையில கத்துக்க தம்பி. வாழ்க்கையில எதிர்நீச்சல் பத்தியும் போராட்ட குணத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க மாநில செயலாளர் தோழர் செல்வகுமார் அவர்கள் வந்து விளக்கம் தருவாரு. அதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் தெரிஞ்சுக்கலாம். தம்பி, குழந்தை கூட தாயின் கருவறையிலேருந்து இந்த உலகத்தை பார்க்கணுன்னா போராட வேண்டியிருக்கு. குழந்தை கூட போராட்டத்தில் தான் பிறக்குது. தாயும் சேயும் இணைந்து போராட விளைவாக தான் குழந்தை வந்து வெளியுலகத்தை பார்க்குது. அப்போது போராட்டம் என்பது பிறக்கும் போதே துவங்கிடுது. தம்பி, இப்போ எதுக்கு இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேட்குறீங்க. எதுக்காக போராடுறாங்க தெரியுமா? எல்லோரும் அரசாங்க வேலைக்கு வந்துட்டாங்க. அரசாங்க வேலையில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னால் 60 வயசுக்கு பின்னால் பென்ஷன் கேட்டு போராடுறாங்க. சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் அப்படின்னா, சிபிஎஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது, கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன், பங்களிப்பு ஓய்வூதியம் என்ற பேரில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னால் பென்ஷன் தர மாட்டேங்கிறாங்க, வேணும்னு சொல்லி கேட்டு போராடுறாங்க. இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, இன்ஜினியர் ஆகிறீங்க, அரசாங்க வேலைக்கு போயிடுறீங்க. உனக்கு 60 வயசுக்கு பின்னால் உங்களுக்கு அனாதையாக நீங்கள் நிற்கக்கூடாது, உங்களுக்கு 60 வயசுக்கு பின்னாலேயும் ஒரு பென்ஷன் வேணும் அப்படின்ற விஷயத்துக்காக உங்களுக்கும் சேர்த்து தான் அவங்க அந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க. இந்த போராட்டம் வந்து ஏதோ அவங்களுக்கானது இல்லை, உங்களுக்கானது, இந்த சமூகத்துக்கானது. அதனால் நம்ம நாட்டில் நடக்கிற எந்த போராட்டமும் எதுவுமே வீண் இல்லை, எல்லாமே நம்முடைய தலைமுறையை பாதுகாக்கிறதுக்கான சமூக போராட்டம் தான் தம்பி. நீங்களும் எதிர்காலத்தில் எப்படி சின்ன வயசில் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுன்றதுக்கு ஒரு போராட்டம் வீட்டுக்கு நடத்துனீங்களோ, அதே மாதிரி இந்த சமூகத்தில் உங்களுக்கு நல்ல கல்வி, வேலைவாய்ப்பு, பாதுகாப்பு எல்லாம் வேணும்னா அது போராட்டத்தின் மூலம் தான் பெற முடியும். அதனால் இனிமேல் நடக்கக்கூடிய போராட்டத்தை எதையும் வேடிக்கையாக பார்க்காதீங்க. நீங்களும் பங்கேற்கக்கூடிய ஆளாக பங்கேற்கணும். அப்போ தான் உங்களை எதிர்கால வாழ்க்கை நல்லாயிருக்கும், இந்த சமூகம் நல்லாயிருக்கும். தயவுசெய்து இனிமேல் போராட்டங்கள் எங்கே நடந்தாலும் அது நியாயமான போராட்டமாக இருந்தால் நீங்களும் பங்கேற்கணும். நீங்கள் நிச்சயமாக நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இனிமேல் எந்த போராட்டத்தையும் நீங்கள் வேடிக்கையாக பார்க்காம பங்கேற்பாளர் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் தம்பி. ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக போயிட்டு வாங்க. உன்னால் முடியும் தம்பி, தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தொலை உயர்த்து, உன்னை நாட்டை உயர்த்து, எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன். உன்னால் முடியும் தம்பி, தம்பி.